லவ் பண்ண காரணத்துக்காக ஒருத்தனை கொலை பண்றான்னா அதை இங்க இருக்கிற யாராவது ஒத்துக்க முடியுமா? மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். Meenakshi College of Nursing Mangada and Arulbigu Meenakshi College of Nursing Kanchipuram BSc, MSc and Post Basic BSc. பயங்கரமான சப்போர்ட் எங்க அம்மா. சிரிச்சிட்டே சொல்றேன். எங்க அம்மா பத்தி பேசினதுல எனக்கு சிரிப்பு வரும். எங்க அம்மா பத்தி யாராலையும் என்ன கலாய்க்க முடியாது. மத்த சேனல்லாம் பார்த்தா ப்ரோ ப்ரோ அப்படின்னு கூடுவாங்க. ஏய் ஆத்தா அப்படின்னு. ஓகே நம்ம பசங்க தான். அம்மா நீட்டா பண்றீங்க. திரையடைந்து விட்டானடா. அது வந்து ஸ்பாட்ல. ஆமா நாங்க என்ன போடலாம்னு நினைச்சோம்னா, டேய் அவன் இயற்கை எழுதி விட்டானடா இப்படிதான் போடலாம்னு நினைச்சோம். போஸ்டர்ல எழுதி இருப்பாங்க. இவன் தான் சொன்னான் அவன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டானடா. நீங்க பழைய ஓல்டு வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சுட சுட நாங்க அரசியல் பண்ணிருப்போம். தப்பு பண்றவன் தைரியமா பண்ணும்போது நம்ம தட்டி தான் கேட்கிறோம். நம்ம ஏன் அமைதியா இருக்கணும்? படத்தை வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் பெருசா ஒண்ணும் பண்ணல. நான் வந்து அததான் நான் கேட்க நீங்க ஒரு ஆன்சர் பண்ணுவீங்களா? நான் உங்களுக்கு கலாய்ப்பேன். இல்ல இப்ப இன்டர்வியூ மாதிரியே போயிடுங்க. மைக்க புடிங்கிட்டு. அப்படி என்றால் என்னை கொன்று விடுவான் அவன். அம்மாளை வலை திருடி பொடி விட்டு ஆளான கல்வனவன் அவனுக்கு நான் அஞ்ச வேண்டுமா? யாரடா இவர்கள்? எங்கிருந்துடா வந்திருக்கிறார்கள்? அலையில் 2 குத்துதான் குத்தினோம். டேய் அவன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டானடா. நீங்க யாராவது ஒருத்தர் கொல்லப்படுறத ஆதரிப்பீங்களா? லவ் பண்ண காரணத்துக்காக ஒருத்தனை கொலை பண்றான்னா அதை இங்க இருக்கிற யாராவது ஒத்துக்க முடியுமா? சோ இதுதான் வந்து நீங்க கண்டென்ட் பண்ற இடம் வழக்கமா நாங்க பாக்குறது போன்ல. ஓகே இப்போ உங்களை பத்தி ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன். எனக்கு நான் வந்து எம்காம் முடிச்சிருக்கேன். எம்காம் முடிச்சுட்டு நான் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறேன். எம்ஜிஆர் வந்து எனக்கு வந்து ட்ரெயினர். நாங்கள் கல்ச்சுரல்ஸ் டீமில் இருந்தோம் ஒன்றா இருக்கும்போது. அப்போ வந்து அவர் எனக்கு ட்ரெயின் பண்ணார். அவர் எனக்கு வந்து அது பிடிச்சி போச்சு. ஸோ அப்படி பழக்கம். எனக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்தேன். வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட். இல்லை ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு. ஃபண்டமெண்டல்ஸ் ஜாயின் ஆரம்பிக்கும் போது நாங்கள் வெறும் பேப்பரில் ஒர்க் இருக்கும்போது நாங்கள் பேசியிருக்கோம். வரேன்லாம் சொன்னேன். அப்புறம் நான் கொஞ்சம் நடத்த சரியில்லாமல் வெளியே போயிட்டேன். நான் வேற வேலையா அலைஞ்சிட்டு அப்படி தெரிஞ்சுட்டு இருந்தேன். அப்புறமா மறுபடியும் வந்து புகுந்து வீட்டுக்கு வந்தாச்சு. என் பேர் எக்ஸ்டிஆர். தம்பி. ஓகே. ஸோ நான் விஸ்காம் முடிச்சுட்டு ஊர்லேருந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு சென்னைக்கு வந்தேன். அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். பழக்கமான எம்ஜிஆர் பழக்கமான அவர் மூலியமா எல்லாரையும் நான் வந்து உள்ள வந்துட்டேன். இந்த வாழ்க்கையில அப்படித்தான் உள்ள வந்தேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் எப்படி உள்ள வந்தேன்னா மாப்பி அண்ணாவில் தான் நான் உள்ள வந்தேன். மாப்பி அண்ணா, பிடிபி அண்ணன், எம்ஜிஆர் அண்ணன், இவங்க எல்லாரும் தான் நான் உள்ள வந்தேன். என் பேரு அதுதான் அங்க சொன்னேன். சரிங்க பிஜிஎம் போட்டுக்கோங்க. நான் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேன். இவர் கூட ஒரு வெப் சீரிஸ்ல ஏடியா வேலை பார்த்திருக்கேன். அங்க வந்து இவர் வந்து அப்பெல்லாம் இவர் வந்து எனக்கு காட். ஓகே. இப்போ அவர் காட் ஆயிட்டாரு. எல்லாமே ஸ்டைலா தெரியும். அதுல வந்து இவர் ஒரு ஆர்டிஸ்டா நடிச்சிருந்தாரு. அதுல வந்து இவரை பார்த்து பரவாயில்லையே சூப்பரா பண்றாரு அப்படி இப்படின்ட்டு இவரை ரசிச்சுட்டே இருப்பேன் நான். அவங்க ஃபண்டமெண்டல்ஸ் சேனல் ஆரம்பிச்சோன்னே இவர் வந்து சொல்லியிருக்காரு, ராப்பி வந்து இங்கே தான் இருக்கா, அவனை வேணா கூப்பிட்டுக்கலாமா அப்படின்ட்டு. நான் இதுல வந்து கேமராக்கு பின்னாடி வேலை பார்க்க தான் வந்தேன். ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நடிக்க வரல நான். கொரோனா டைம் போல அது ஏதோ அது கோவிட் போட்டவங்க, கோவேக்சின் போட்டவங்க எல்லாம் வந்து திடீர்னு கோவேக்சின் பண்ணி நெஞ்சு வச்சு செத்து போயிடுறாங்க ரீசெண்டா. அந்த டைம்ல வந்து அந்த கண்டென்ட் சும்மா நான் சொல்லி வந்து கடைசியா ஒரு இது, ஏய் செத்துட்டான் போஸ்டர் ஐஸ் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்கடா அப்படின்ட்டு ஒரு இது. அந்த காமெடி இவர் மட்டும் சிரிச்சாரு. நீங்க சிரிச்சாரு. இவர் மட்டும் சிரிச்சா நல்லா இருக்குடா பண்ண. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து காமெடி இது நல்லா இருக்கும்டா இது போடுறா அப்படின்றது, நடிக்கிறது எல்லாமே வந்து இங்க வந்து தான் நான் கத்துக்கிட்டேன். சூப்பர். இது ஃபுல் டைமா இல்ல பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கீங்களா? இது எனக்கு ஃபுல் டைம் தான். ஓகே. காலையில 8 மணிக்கு வந்தேன்னா நைட் 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். அந்த மாதிரி இங்க தான். நீங்க ப்ரோ? என்னோட பேர் பிடிபி. நான் இங்கே நியூ காலேஜில் தான் படித்தேன். நானும் இவனும் காலேஜ் என்னோட ஜூனியர், நான் சீனியர். நாங்கள்லாம் கல்ச்சுரல்ஸில் படிச்சுட்டு இந்த ஆட் ஜாப், இந்த வெரைட்டி, இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதுலேருந்து அப்படியே ஒரு டீமாக இருந்துட்டு அப்படியே எனக்கு ரொம்ப ஒரு 2018-17 யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு.
சரி ஓகே முடியவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2023 தான் அட்லீஸ்ட் இப்பயாவது ஷார்ட்ஸாவது போட ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இவனும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே எல்லாம் அப்படியே வந்துட்டாங்க. ஃபுல் டைம் உங்களுக்கு இதுதான் ஃபுல் டைம். உங்களுக்கு எல்லாருக்குமே இது ஃபுல் டைம். ஆமா. நீங்க தான் எல்லாரும் உங்களை பத்தி தான் சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. எம்ஜிஆர் அதுதான் இவரோட ஜூனியர் காலேஜ் கல்ச்சுரல்ஸில் இருந்து அப்போது எல்லா ஈவெண்ட்ஸும் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணோம். என்னென்னா அப்போவே வந்து எனக்கு அது அந்த கிளாப்ஸு இது மேலே வந்து ரொம்ப ஈடுபாடாயிருச்சு. அண்டு யார் என்னன்னு தெரியாதவங்கலாம் வந்து பாராட்டும் போது ஏய் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ப்ளஸ் நான் நல்லா படிக்கிற பையன், பட் எனக்கு படிக்க விருப்பம் இல்லை. இதில் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால இதில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கப்புறம் சினிமா போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அப்புறம் இவரும் ஃபாரின் அந்த மாதிரி போயிட்டாரு. அப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஒரு 20 பேர் எங்கள் டீம் இருந்துச்சு. எல்லாருமே வந்து வேலை அப்படி இப்படின்னு போயிட்டாங்க. பட்டு எனக்கு அந்த இது நான் விடவே இல்லை. அப்போதுலேருந்து தொடர்ந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக, மைம் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் கலக்கப்போவது யார், விஜய் டிவியில் கலக்கப்போவது யார், அசுரன் மாஸ்டர், இந்த மாதிரி என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாமே ட்ரை பண்ணேன். ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தா சோஷியல் மீடியாவில் இருக்கவங்கள தான் படத்துலேயே யூஸ் பண்ணுறாங்க. அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியாவுக்கு தான் வராங்க. சரி ஓகே அப்போ ஏன் நம்மளே இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் ஃபண்டமெண்டல். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு கனவோட பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ நமக்காக நம்ம பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்கவங்க பட் அதை சப்போர்ட் பண்ணும் இல்லையா? இப்போ ஃபுல் டைமாக எல்லாரும் இதில் தான் இருக்கீங்க. அவர் சொன்னால் ரெவன்யூலாம் பெருசாக எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் எப்படி அதை எடுத்துக்கிறாங்க, என்ன மாதிரி சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க? வீட்டை நான் தாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் மட்டும் வேலைக்கு போகிறான். அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை? எனக்கு பிரச்சனை இருக்கு, பட் கம்மியா இருக்கு. நான் தான் வீட்டையே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு ப்ரோ? சைடில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் ஓகே. காலேஜ் படிக்கிறதுலேருந்து பண்ணது, சீனியரோட சேர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். அது சைடில் அப்படியே இருக்கும். அதில் மேனேஜர். நீங்கள்? என் வீட்டில் ரொம்ப சப்போர்ட் தான். எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஸோ விஸ்காம் எடுத்து படித்து இப்போ வரைக்கும் சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. எப்போ படம் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக பண்ணுறேன். கண்டிப்பாக நடக்கும். வீட்டில் எப்படி பயங்கர சப்போர்ட்? பயங்கரமான சப்போர்ட் எங்கள் அம்மா. சிரிச்சுட்டே சொல்றேன். இல்லை எங்கள் அம்மா பற்றி பேசினதில் எனக்கு சிரிப்பு வரும். இல்லை பொதுவாக எல்லாம் சென்டிமெண்ட்டாக தான் பேசுவாங்க. இல்லை எல்லாருமே என்னை கலாய்ப்பாங்க. எங்கள் அம்மா வந்து என்னை ரொம்ப கலாய்ப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மா மாதிரி யாராலையும் என்னை கலாய்க்க முடியாது. ஓகே. அவங்க வந்து இப்போ வரைக்குமே வேற ஏதாச்சும் ஒரு பையனாக இருந்தா வேற ஒரு பேரண்ட்ஸ் வந்து இப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நான் இப்போ வரைக்குமே ஒன்றுமே சம்பாதிச்சு கொடுக்கல. அவங்களுக்கு வந்து இப்போ நான் வீடியோ பண்ணுறேன், ஏதாச்சும் ஒரு நாளில் வந்து நல்லா சம்பாதிப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்னை விட்டு வச்சிருவாங்க. ஓகே. ஸோ உங்களுக்குலாம் எப்படி வீட்டில் சப்போர்ட்? என்னோட வீட்டில் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஓகே. எம்ஜிஆர் சொல்லுங்க. ஐயோ எங்கள் வீட்டில் பண்ணுறாங்க. ஏன்னா நான் 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். 2015லேருந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்களே அதாவது ஒரு சேனல் ஆரம்பிச்சு நம்ம கண்டென்ட்ஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம், பட் ஒரு ரீச் இல்லை. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து பயங்கரமாக ரீச் ஆகுது, வட சென்னை அப்படின்ற ஒன்று ரீச் ஆயிடுது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்தது அதான், நம்ம திறமை வந்து மற்றவங்களுக்கு தெரியணும், அதை அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஏதோ ஒரு பாராட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்போ ஆஃப்டர் ரீச்க்கு அப்புறம் எப்படி இருக்கு உங்க எல்லாருக்குமே? ஆக்சுவலாக மாப்பியையும் எம்ஜிஆரையும் வந்து எல்லாருமே இப்போ நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய செல்ஃபிஸ்லாம் எடுக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கு பார்க்குறப்ப, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து எப்படி கூப்பிடுறாங்க, அன்னைக்கு தான் மாப்பி போன இன்டர்வியூவில் சொல்லிக்கிட்டு இருந்தான் என்ன, ஆனால் அப்படிதான் கூப்பிடுறாங்க. டக்குன்னு பார்த்தோன்னே இப்போல்லாம் மற்ற சேனல்லாம் பார்த்தா ப்ரோ ப்ரோ அப்படின்னு கூடுவாங்க. ஏய் ஆத்தா அப்படின்னு. ஓகே நம்ம பசங்க பண்றீங்க. எனக்கு சிரிப்பா இருக்கு. சரி ஓகே நம்ம பேசுறதெல்லாம் பேசுறாங்க. அப்புறம் பார்த்தா இப்போ எல்லாருமே வந்து அந்த அந்த மாதிரி பேசுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே நம்ம பேசுறத அவங்க பேசுறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு உள்ளுக்குள்ள எங்க எல்லாத்துக்குமே ஆக்சுவலா வந்துட்டு இது நான் கேட்க நினைச்சேன். அதாவது வந்து இப்போ கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது வந்து நார்மலா இப்போ நீங்க சொல்ற வார்த்தை வேற மாதிரி சொன்னா அது ரொம்ப ஆபாசமா இருக்கும். ஆனா இந்த வார்த்தையே நல்லா தமிழ்ல சொல்லுவோம், அது பெருசா தெரியாது. ஏன்னா இப்போ தமிழ்ல கெட்ட வார்த்தை பேசும்போது அது தெரிய மாட்டேங்குது கெட்ட வார்த்தை அப்படின்ற மாதிரி. அந்த ஐடியா யார் கொடுத்தது? ஆக்சுவலா வந்து வட சென்னையோட இந்த முழு ஐடியாவுமே வந்து மாப்பியும் 2 பேர் தான். ஆமா எம்ஜிஆர் 2 பேரும் தான். அவன் என்னன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் வட சென்னையை வச்சுன்னு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தான் எம்ஜிஆர். ஆனா ஸ்டார்டிங் வந்து ஐடியா போட்டு விடுறது அசார் தான். தூய தமிழ்ல அந்த ஐடியா நீங்க தான். எதனால தூய தமிழ்ல போவோம் நம்ம அப்படின்னு? இல்ல அது எப்படின்னா
வருவான் திடீர்னு வருவான். வீக்ல ஒரு நாள் தான் வருவான். திடீர்னு உள்ள வருவான். வந்தோடனே டேய் ஏதாவது சொல்றா, நீ சொன்னா நல்லா போகண்டா அப்படின்னா ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவான். அது நாங்க ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். போகும்போது நான் சூன்னு சொல்லிட்டு போப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா அவன் அப்படி போட்டுட்டு போயிருவான். அவன் வந்து அசால்ட்டா போடுறது வந்து பயங்கரமா இருக்கும். நீ சொல்ற ஆமா தமிழ் கண்டென்ட் நீங்க தான் சொன்ன தமிழ்ல பண்ணுங்க. ஆமா. ஓகே, உங்களுக்கு தெரியுமா இது ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம்? இல்லை, எனக்கு இந்த மாதிரி மூவிஸை வந்து தூய தமிழில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இமேஜினேஷன் இருந்தது. சார் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எடுத்து பண்ணாங்க. நல்லா பயங்கரமான கிரியேட்டிவிட்டி. ஆனா அது பார்க்கும்போது பயங்கரமா என்ஜாய் பண்ண முடிஞ்சது. அந்த பாட்டு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டானடா, அது வந்து ஸ்பாட்ல. ஆமா, நாங்க என்ன போடலாம்னு நினைச்சோம்னா, டேய் அவன் இயற்கை எழுதி விட்டானடா இப்படிதான் போடலாம்னு நினைச்சோம். இவன் தான் சொன்னான், நோ கர்த்தருக்குள் நிறுத்தினோன்னா எங்களுக்கு குபீர்னு அடிச்சிருச்சு, டே இதே போடுறா பாத்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த போஸ்டர்ல எழுதிருப்பாங்க. இவன் தான் சொன்னான் போஸ்டர்ல எழுதிருப்பாங்க, எல்லா போஸ்டர்லயும் இருக்கும். ஓகே, அப்போ அது சப்கான்சியஸா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு அதை அப்படியே போட்டோம். அது அப்படியே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பா. அதே மாதிரி இப்போ அந்த கண்டென்ட் ஒரு விஷயம் வந்து நம்ம புதுசா கிரியேட் பண்ணி போடும்போது அது ரீச் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, பட் அது நெகட்டிவா வருது அப்படின்றப்போ நெகட்டிவ்லாம் உங்களுக்கு ஏதாவது வந்துச்சா? ஏன்னா தமிழ்ல நீங்க வந்து இப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஏதாவது? தமிழ்ல இப்படி பேசுறோம்னு நெகட்டிவா எங்களுக்கு இது வரைக்கும் வரல. ஆனா நாங்க பேசுறது சில சமயம் உண்மையை பேசுறது பயங்கர நெகட்டிவா இருக்கு. அந்த சோஷியல் கண்டென்ட்டுமே உங்ககிட்ட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மோஸ்ட்லி அதை யாரும் தொடர்றதே கிடையாது. ஃபன் என்டர்டைன்மெண்டா போறவங்க. பட் நீங்க அதை பண்றீங்க, ஃபன்னா பண்ணிடுறீங்க. பட் அது கம்மியா இருக்கு இல்லையா? அது எதனால? ஆக்சுவலி நீங்க பழைய ஓல்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுட சுட நாங்க அரசியல் பண்ணியிருப்போம். காலையில ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சு அப்படின்னா ஈவினிங்கே நாங்க வந்து போட்டுருவோம். இப்போ நீங்க பாக்குற ஃபண்டமெண்டல்ஸ் பழைய ஃபண்டமெண்டல்ஸ்ல ரொம்ப அரசியல் பேசிட்டு தான் இருந்தோம். அதனால தான் எங்களுக்கு நிறைய பேர் ஃபாலோவர்ஸே வந்தாங்க. இப்போ வட சென்னை போட்டனால ஒரு பூஸ்டா இருக்கு. ஆனா மெயின் கோர் ஐடியா பாத்தீங்கன்னா எங்களுக்கு அரசியல் தான், கேள்வி கேட்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ இருக்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர் இன்ஃபர்மேட்டிவ்ல நிறைய உள்ள போயிடுறாங்களே தவிர அரசியல் நம்மளுக்கு தேவையில்லை, இது வேணாம் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அரசியலுக்குள்ள நம்ம தலையிலன்னா அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும்ன்றது வந்து அவங்களுக்கு தெரியாம போயிடுது. ஸோ அதனால வந்து அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள், எடுத்துட்டு போகக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க நார்மலா பார்க்கும்போது எஜுகேட் ஆகிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்போ இவன் வந்து எட்டாவது தான்டா படிக்கிறேன். இப்போ இவன் 8வது படிக்கிறான். இப்போ அவன் ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் வீடியோவை ரெகுலரா பார்க்க ஆரம்பிச்சானா இது சரி இது தப்புன்ற ஓரளவுக்கான பேசிக்கான ஒரு எஜுகேட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இது பண்ணோம். சரி, நம்ம தலைமுறை ஓகே, நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்க எப்படி வேணா போட்டோம். ஆனா அதுக்கப்புறமா வரவங்க வந்து நல்லா வரணுன்றது வந்து ஒரு பர்பஸாவே தான் இங்க பண்றோம். பர்பஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஒரு அரசியல் பேசுறதா இருக்கட்டும், ஒரு கருத்தை நான் மக்கள் கிட்ட கொண்டு போறேன் அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது ஃபண்டமெண்டல் சேனல் நாங்கள் பார்த்ததை தாண்டி இப்போ நீங்கள் பேசும்போது வேற ஒரு பர்பஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. வேறு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் யோசிச்சு பண்ணுறீங்க சில வீடியோஸ்லாம் அப்படின்றப்போ. பட் இது பண்ணுறதை தாண்டி ஒரு யோசனை இருக்குல்ல, நம்ம இதை பண்ணிட்டா இப்போ அடி வரும் பின்னாடி 4 பேர் அதை கமெண்ட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் எப்படி இதெல்லாம் பேசலாம் அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும். ஸோ அந்த விஷயத்தை பற்றிலாம் யோசிச்சிருப்பீங்க? யோசிச்சிருக்கோம். அது யோசிக்காமல் இல்லை. ஏன்னா தப்பு பண்ணுறவன் தைரியமாக பண்ணும்போது நம்ம தட்டி தான் கேட்குறோம். நம்ம ஏன் அமைதியாக இருக்கு? படத்தை வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் பெருசாக ஒன்றும் பண்ணல. நான் வந்து எதுக்கு சொல்யூஷன் கொடுக்கல, நாங்கள் ஒன்றுமே பண்ணல. இங்கே நாங்கள் என்ன எல்லா வீடியோஸ்லாம் அரசியலாக பேசுறதுல என்னன்னா கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்டால் மட்டும் போதும், அவங்களுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தெரிஞ்சால் மட்டும் போதும், மற்றது எல்லாமே தானாக மாறும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம. அது இல்லாமல் ஒரு ஃபேக்கான ஒரு பயம் ஒன்று வந்துடுது. ஓகே, உண்மையை பேசினா வந்து இங்க நம்மள மொக்க பண்றாங்களோ இல்ல தனியா ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை கேள்வி கேட்டா ஏய் இவன் என்னடா அப்படின்னு சொல்லி நம்மள மொக்க பண்றாங்களோன்ற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கு. இங்க நாங்க இந்த மாதிரி பேசும்போது கமெண்ட்ஸ்ல வராங்க, இப்படி சொசைட்டியில் நடக்கும்போது எங்களுக்கு பயமா இருக்கு, யாருமே கேட்கல, மத்த இதுவும் யாருமே சொல்ல மாட்டாங்க, பட் நீங்க கேட்கும்போது எனக்கே ஒரு தைரியமா இருக்குன்னா அப்பதான் எங்களுக்கும் தைரியமா இருக்கு. ஆனா சோஷியல் மீடியாங்கிறது ஒரு பெரிய வெப்பன் இல்ல, நம்ம எதை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது மேட்ரு. அதனால நாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல யூடியூப் வந்துருவோம். ஏன்னா பயங்கர மிரட்டல் வர்ற மாதிரிலாம் இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஒன்று சொல்றோம் ஓகேங்களா, இப்போ இங்க இருக்கிற இவ்வளோ பேர் இருக்கீங்க ஓகேங்களா, நீங்க யாராவது ஒருத்தர் கொல்லப்படுறதை ஆதரிப்பீங்களா? யாராவது ஆதரிப்பீங்களா? கொல்லப்படுறதே ஆதரிக்காது, இங்க இருக்கிற யாருமே ஆதரிக்காது. நீங்க ஒருத்தனை எந்த ஒரு காரணமே இல்லாம லவ் பண்ண காரணத்துக்காக ஒருத்தனை கொலை பண்றான்னா அதை இங்க இருக்கிற யாராவது ஒத்துக்க முடியுமா? சமூகத்துல நடக்கிற நிறைய தப்புகளை நீங்க சொன்ன மாதிரி தட்டி கேட்கவே பயப்படுறாங்க. நம்ம தட்டி கேட்டுட்டா நம்மளை கார்னர் பண்ணிடுவாங்க, நம்மளை தப்பு சொல்லிடுவாங்க அப்படின்ற விஷயம். யாராவது ஒருத்தர் கேட்பாங்களான்னு தான் இங்கே எல்லாருமே நிற்கிறோமே தவிர்த்து நம்ம அதை கேட்குறோமான்றதை யாருமே யோசிக்கிறதே கிடையாது. அண்ட் ரியலி அப்ரிஷியேட்டிவ் உங்க எல்லாருமே தான். ஏன்னா ஒரு விஷயத்த போல்டாக நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் பண்ண அந்த தீண்டாமை அந்த கண்டென்ட்டே வந்து
அந்த டைமுக்கு அது தேவையான ஒரு கண்டென்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை டெலிவரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். ரீசெண்டாக நீங்கள் பார்த்த படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ரீசெண்டாக பறந்து போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முடிஞ்சால் ஃபேமிலியோடு உட்காந்து ஓடிடியில் இன்னும் ரிலீஸ் ஆகலை, வந்ததுக்கப்புறம் சீக்கிரமாக பாருங்கள். ஓகே உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. ஓகே என்னாச்சு? சும்மா பழைய படம் தான் ரீவாட்ச் தான் பண்ணிட்டு இருக்கேன். பழைய படத்தில் என்ன படம் உங்களுக்கு? இல்லை பழைய படம்னா பழைய படம் இல்லை, ஆல்ரெடி பார்த்தது. ரீவாட்ச் சொல்லு என்ன ஃபைட் கிளப் ஓகே அந்த மாதிரி. ஓகே உங்களுக்கு ப்ரோ? அதான் இந்த மாதிரி ஃபைட் கிளப், பல்ப் ஃபிக்ஷன் அந்த மாதிரி மூவிஸ். ஓகே ஸோ நீங்கள் பாட்டு பாடுவீங்க, ஒரு பாட்டு பாடுறீங்களா? படபடக்கும் கண்ணால என மிரட்டி கொஞ்சம் மாத்திட்ட, மனசுடைஞ்சு போகாத ஓ விரல் பிடிச்சு நானும் கரையேறுன. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து இந்த டீம்ல வந்து என்ன மாதிரி ஒர்க் எல்லாம் கொடுக்குறாங்க? உங்களை எப்ப கூப்பிடுவாங்க? வாப்பா தம்பி கண்டென்ட் இருக்கு அப்படின்னு. கண்டென்ட் எழுதிட்டா கூப்பிடுவாங்க. ஓகே கண்டென்ட் எழுதிட்டா கூப்பிடுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க கூப்பிட்டு? அவங்க வீட்டில் நல்லா சாப்பாடு செஞ்சா எடுத்துட்டு வாடான்னு சொல்லி கூப்பிடுவோம். அப்படியா? ஓகே தலையாடக்கூடாதா? அதுக்கப்புறம் நானே போனா சொல்லுவாங்க கண்டென்ட் இருக்குல்ல நாளைக்கு வாடா அப்படின்னு. உங்களுக்கு ஜாலியா இருக்கா இவங்களோட ஒர்க் பண்றது? ஓகே நீங்க ஏதாவது இங்க இருக்க யார்கிட்ட ஏதாவது கத்துக்கிட்டீங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்ல. அவ்வளவு ஒண்ணுமே இல்லையா? சின்ன குழந்தைங்க யார்கிட்டயும் எதையுமே கத்துக்க வேணாம், அவனுங்களாவே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரே ஒரு கேள்விதான் 6 பேருக்குமே. ஒரு நாள் நைட்டு தூங்கி எந்திரிக்கிறீங்க, நீங்க வந்து பொண்ணா மாறிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் சிரிக்க கூடாது, இப்படிலாம் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் கண்ணாடியில் போய் பார்ப்பேன். என்ன பாப்பீங்க? என்ன பார்ப்பேன்? உங்களை பாப்பீங்க. ஓகே சரி, ஓகே டன், இவ்வளவுதான். ஓகே வெளிய ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னு மட்டும் தான். ஓகே டன். ப்ரோ நீங்க? நான் இவனை ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணிடுவேன். யார? எல்லாரையும் தெரியும் எனக்கு மைண்ட் எப்படி யோசிக்கும்ட்டு. ஓகே அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பார்த்து நானே யோசிச்சுட்டு பெண்மையை உணர்ந்துட்டு பொமிஸ் நைட்டிஸ் வாங்கி போட்டு ஓட. ஓகே டன், அவ்வளவுதான். நீங்க நீ சொல்லு, என்ன சொல்றது? என்ன உனக்கு என்ன தோணுதோ பாட்டுன்னு சொல்லு. வெளில போவேன் ஜாலியா. யார் கூட வெளில போவீங்க? பையன் கூட? மாமி கூட வெளில போவீங்க? இல்ல நான் சொல்லல, நான் சொல்லவே இல்ல. அந்த மாதிரி அவருக்கு என் கூட இருந்தா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஜாலியா இருப்பாரு. இந்த விஷயம் அவனுக்கே தெரியாது. கிடையாது, நான் வெளில போவேன் ஜாலியா சுத்துவேன், அவ்வளவுதான். ஓகே சாப்பிடுவேன். சாப்பிடுவீங்க. ஓகே டன். நீங்க சொல்லுங்க மாப்பி, உங்க டர்னுக்கு தான் வெயிட்டிங். ஒரு நாள் ஃபுல்லா நைட்டி போட்டு வீட்டுல சுத்திட்டு அந்த நைட்டி ஃபீல் எப்படி இருக்குன்னு நான் உணர்வேன். இப்பவே போடலாம் நைட்டி, அது பொண்ணா மாதிரி தான் நைட்டி போடணும்னு ஏதாவது இருக்கு? வாங்கி போட்டு பார்க்கலாம், அவ்வளவுதான். கண்டென்ட்ல நீங்க போட்டு கூட வீடியோ எடுக்கலாமே நைட்டி போட்டு. இல்ல நைட்டி போட்டு நம்ம ஒரு கண்டென்ட் கூட நான் போட்டு நடிக்க எடுக்கலாம்னு சொன்னேன். அவர் யோசிச்சாரு, சொல்லுங்க. இல்ல யோசிக்கல, சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்க. அப்படி என்ன? இல்ல எனக்கு என்னன்னா, இந்த பொண்ணா மாறிட்டேன் அப்படின்னா இந்த பீரியட்ஸ் டைம்ல பயங்கரமா வலிக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எனக்கு 2 வழியை கம்பேர் பண்ணணும். ஒண்ணு டங்குன்னு அங்க ஒரு அடிபடும், ஆண்மகன் எல்லா ஆண்மகனுக்கும் தெரியும், அப்போ ஒரு வலி இருக்கும், அந்த வலி பயங்கரமா வலிக்குமா? அப்படி இல்லைன்னா இந்த வலி வந்து எந்த பெயின் எனக்கு, ஏன்னா அதெல்லாம் சரி ஃபீல் பண்ணும்போது ஒரு கியூரியாசிட்டி இல்ல அது ஆஃப் கோர்ஸ் அது கியூரியாசிட்டி இருக்கிறது தப்பே இல்ல. சூப்பர், ரொம்ப ஹானஸ்டா சொல்லிட்டாரு. நீங்க? எனக்கு வந்து பசங்கெல்லாம் சில இடத்துக்குலாம் போக முடியாது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கும். என்ன சொன்னீங்க? இல்ல இப்போ லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல லேடிஸ் கார்மெண்ட்ஸ், லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் தான் சொல்ல வந்தேன். இல்ல இப்போ கரெக்டா சொல்லணும்னா, இப்போ அந்த ஒரு நாள் நான் அந்த பொண்ணா இருக்கேன் அப்படின்னா பசங்களை என்ன கண்ணோட்டத்துல அவங்க பாக்குறாங்க, பசங்க அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, பசங்களோட இது என்ன இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பசங்க எப்படி நடந்துக்கணும், பசங்களுக்கு மறுநாள் பையனா ஆயிட்டுனா போயிட்டு சொல்லுவீங்க இப்படிலாம் இருக்கணும் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லினா நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். சொன்னோம் எம்ஜிஆர் சொன்னோன்னா உடனே இந்த உலகம் திருந்திரும், எல்லா பசங்க எல்லாருமே திருந்துறாங்களா இல்லையான்றத இப்ப எனக்கு அது நீங்க திருந்திருவீங்க. எனக்கு ஆமா நான் திருந்திருவேன். ஓகே நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க உங்ககிட்ட மாட்டீங்க, நீங்க தான் உங்ககிட்ட மாட்டீங்க. ஓகே, அந்த விபூதி அடித்த தருணம்னு இருக்கும்ல, எல்லாருமே விபூதி அடிச்சிருப்பாங்க, நம்ம அடிச்சிருப்போம், நமக்கு அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி
அந்த மாதிரி ஏதாவது தருணங்கள் இல்ல எக்கச்சக்கமா இருக்கு. அதுல எதையும் மறக்கவே முடியாது. இந்த விபூதி நான் வாங்கினதுல பெரிய விபூதி அப்படின்னு. மறக்கவே மாட்டாங்க. மறக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் சொல்லவே இதெல்லாம் வந்து ஞாபகமே படுத்தக்கூடாதுன்னு சொல்லி மூடி வச்ச இது. அது சந்திரமுகி பெட்டி ஓபன் பண்ண ஜான் வீக்ல எல்லாத்தையும் போச்சு சிமெண்ட் போட்டுட்டு புதைச்சிருவான். அதுக்கப்புறம் போய் உடைச்சி எடுப்பான். அவன் உடைக்கவே கூடாதுன்னு இருக்கான். அதை உடைக்கவே வேணாம், சிமெண்ட் போட்டு கீழே. அதனால வந்து அது வேண்டாங்க. நீங்க வாங்கின விபூதி அதான் அந்த பப்பி லவ் இருக்கும்ல, Okay. சின்ன வயசுல வாங்கியிருக்கிறேன். அந்த பொண்ணு எனக்கு மட்டும்தான் ஹை லவ்னு நினச்சேன். ஃபார்வர்ட் மெசேஜ் போல இருக்குது. அது ஃபார்வர்ட் மெசேஜ்னே வந்துருச்சா? இல்ல அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப மனசு வருத்தமா இருந்தது. இல்லங்க இப்ப சொல்றேன். ஆக்சுவலா நான் தான் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி நான் நிறைய வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா நான் தான் ஒரு ரியல் அட்டகத்தி தாங்க. நான் ரியல் அட்டகத்தி. என்னோட ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல எல்லாத்தையும் வந்து எப்படி சொல்றது, ஒருத்தங்க என்கிட்ட வந்து பேசினாலே லவ் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சு வாழ்ந்த தருணங்கள், ஏரியால போய் சொல்ற தருணங்கள், இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது லவ் எல்லாம் இல்ல போல, அதெல்லாம் இல்ல, நம்ம இந்த படங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறது தான். அதுக்கப்புறமா ஓகே இல்ல அப்படின்னு ஓகே முடிஞ்சிச்சு, ஓகே நன்றி வணக்கம் அப்படின்னு. நீங்க வாங்கின விபூதி என்ன உங்க வாழ்க்கையில? நான் வந்து அதான் திருப்பாச்சி படம் விஜய் மாதிரி சந்தனம் அவர் ஃபுல்லா பூசிட்டு இருப்பார். உடம்பு ஃபுல்லாவே எனக்கு விபூதி தான். ஏன் இவங்களும் எனக்கு அடிப்பாங்க விபூதி, இப்படி எடுத்து இப்படி அடிப்பாங்க டமால். எங்களே லவ் ரிலேஷன்ஷிப்ல நான் கேக்குறேன். ரிலேஷன்ஷிப் வந்து அதை பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் அது உள்ள இன்னும் போல அப்படின்ட்டு தான். இல்ல இன்னும் போல. ஓகே, போற ஐடியால இருக்கா? எக்கச்சக்கமா ஐடியா வச்சிருக்கான். அப்படியா? டைரியா இருக்கு. சோ இப்போ இவரோட டேலண்ட்டை வந்து அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. மிமிக்ரிலாம் பயங்கரமா பண்ணாரு. அண்ட் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும் இல்லையா? இந்த ஸ்கிரீன்ல நாங்க பாக்குறத தாண்டி ஒரு அவரு செம டேலண்ட். பேசினே இருப்பாரு. பேசுவோம் பேசிக்கிட்டே இருப்போம். ஏதோ வன்மத்துல சொல்றாங்க. இல்லங்க உண்மையிலே இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை ஆக்சுவலா, அதனால ரொம்ப கம்மி. நீங்க இப்ப ஒரு பாக்குறீங்களா, இது கிடையாது அவரு. இது நான் இல்ல, இது அவர் கிடையாது. அவரு வந்து இப்போ அவரு நார்மலா இருந்தாருன்னா இந்த இன்டர்வியூல நான் பேசியிருக்க மாட்டேன், அவரு பேசியிருக்க மாட்டாரு, நீங்களே பேசுறீங்க. நீங்க வந்து எங்க டீம் ஆயிட்டு இருப்பீங்க, அவரு ஆங்கர் ஆயிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி தான் தொடர்ந்து பேசுவோம். இல்ல என்ன பண்ணிருப்பான் தெரியுமா, அங்க போய் நின்னுட்டு சொல்லுங்க பிரியா நீங்க விபூதி வாங்கின நேரத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அவ்வளவு நிறைய பேசுவேன். பிளஸ் அது இல்லாம எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரோவர்ட்னா போயிட்டு யாருன்னா அட்ரஸ் கேட்க போய் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு மொய் வச்சுட்டு வருவோம். மொய் வைக்கிற பழக்கம் எல்லாம் கிடையாது. எப்பவுமே போய் சாப்பிட்டு வந்துடுறது. ஆனா அவங்க குடும்பத்துக்குள்ள ஒருத்தனா இருந்துரும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரோவர்ட். எல்லார்கிட்டயும் நல்லா பேசுறது என்னோட டேலண்டே பேசுறதுதான். மொழி தெரியலனா கூட பேசிடுவேன். ஆக்ஷன் மைம்லாம் தெரியும். சோ அதனால அப்படியே மைம் பண்ணி ஏதாவது ஒண்ணு கன்வே. வாவ் சூப்பர். அதுதான் என்னோட பெரிய டேலண்ட். ஆனா இப்போ எனக்கு என்னன்னா, பாய்ஸா இருக்கீங்க இல்லையா, உங்க வேர்ல்ட் வந்து பயங்கர ஜாலியா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி கலாய்ச்சிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே இருக்கு. நீங்களாம் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்ன டாபிக் பத்தி அதிகமா பேசுவீங்க? தூங்குவோங்க, சாப்பிட்டு தூங்குவோம் நாங்க ஜாலியா. ஏதாவது அந்த பர்టిక్యులரா ஃபீட்பேக்ல வந்து நாங்க அஞ்சு பேர் ரவுண்டா படுப்போம். மேல இருந்து பாத்தீங்கன்னா சூரியகாந்தி உதயசூரியன் மாதிரி இருக்கும். ஓகே கரெக்ட் உதயசூரியன் மாதிரி தான் இருக்கும். அப்படியே இப்படி படுத்துட்டு இருப்போம் 6 பேருமே. தூங்கிடுவோம் நாங்களாம் ஓகே ஜாலியா. ஓகே ஆமா அது பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபியூச்சரா ஆபீஸ் போட்டா இன்டர்வியூ எடுக்கிறது மாப்பி தான் இன்டர்வியூ எடுப்பான். அதெல்லாம் இப்பயே பேசி வச்சுட்டான். ஓகே ஒரு இன்டர்வியூ இப்ப நம்ம ட்ரையல் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்க எங்களை இன்டர்வியூ எடுக்கணும். நாங்க அந்த டீம் எங்களை ஒரு இன்டர்வியூ எடுக்கணும். என்ன கேள்வி வந்து வேலைக்கு நம்ம கிட்ட சேர வந்திருக்கேன். நான் ஃபண்டமெண்டல் டீமுக்கு நான் சேர வந்திருக்கேன். என்ன கேள்வி கேட்பீங்க? பெரிய குவாலிஃபிகேஷன் எல்லாம் தேவையில்லை. அவனுக்கு தேவை ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான். இரு மாப்பி இறங்கி விளையாடு மாப்பி. இது பேர் என்ன? பிரியா. சத்தியமா எனக்கு இப்பதான் உங்க பேரே தெரியுது. பிரியா செல்லத்துறை. செலக்டட். ஓகே என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குன்னு கேட்பேன். அததான் நான் கேட்க நீங்க ஒரு ஆன்சர் பண்ணுவீங்களா? நான் உங்களை கலாய்ப்பேன். இல்ல இப்ப இன்டர்வியூ மாதிரியே போயிடுங்க. மைக்க புடிங்க. நான் உங்களை கலாய்ப்பேன். அப்ப நீங்க என்ன திருப்பி கலாய்ச்சிட்டீங்களா? அம்சிருவீங்க வெளிய. வேலை கிடையாது. ஓ நீங்க கலாய்ச்சா என்ன கலாய்ச்சீங்கன்னா நீங்க வேலை கிடையாது. ஆமா மாப்பியை திருப்பி இதுக்கப்புறம் யாராவது ஃபண்டமெண்டல்ஸ் வந்தீங்கனாலுமே மாப்பியை கலாய்க்க கூடாது. இன்டர்வியூ வந்தீங்கன்னா மாப்பியை வந்து என்ன கலாய்க்கிறோன்ற ஒரு மோட்டிவேஷன்ல வந்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ்ல இருக்க மாட்டீங்க. அடுத்து விரட்டப்படுவார்கள். இதுக்கப்புறம் இது பேசுவான். அதாவது ஆபீஸ் வந்து 3 ஃப்ளோர் இருக்கணும். அந்த ஒரு ஃப்ளோர்ல வந்து
வந்து ஒரு இடத்துல ஃபுல்லா தியேட்டர் இருக்கணும். ரொம்ப நேரம் ஆமா, ஆமா. டிராவல் இப்போ வந்து PS5 வந்து போட்டு ஒரு 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 ஃப்ளோர் ஃபுல்லா PS5 இருக்கணும். ஒரு தண்ணி மாப்பிக்கு தண்ணி பிடிச்சி கொடுக்கறதுக்கு ஒரு 3 பேரை வச்சிருக்கோம். இதெல்லாம் இல்ல உங்க கிரியேட்டிவிட்டி லெவல் எந்த அளவுக்கு ஆக்சுவலா அவர் பில்ல அஜித் குமாரா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. மனசுக்குள்ளேயே எனக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து எங்க ஆபீஸ் வந்து இப்படிலாம் இருக்கும்ட்டு எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. ஆசைதான் எல்லாத்துக்கும். ஆமா, இல்ல தியேட்டர் இருக்கணும், கேம் பிளே ஸ்டேஷன் இருக்கணும், எல்லாமே ஒர்க் பண்ணணும், காஃபி மேக்கர் இது பண்ணணும் அது பண்ணணும் எல்லாமே பேசுவான். ஆனா அது எப்படி போகணுன்றது மட்டும் பேச மாட்டோம். கண்டிப்பா அது நடக்கும். அப்பயே ஒரு ஆபீஸ் டூர் போடுறோம் மாப்பி, ஓகேவா? நீங்க தான் எனக்கு சுத்தி காட்டுறீங்க உங்க ஆபீஸ், நீங்க சொன்ன மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. So, உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு பயங்கர ஜாலியா பேசுனீங்க எல்லாரும். அண்ட் உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரம் நடக்கணும். எல்லாருமே வந்து என்னென்ன ட்ரீம்லாம் வச்சிருக்கீங்களோ அது கூடிய சீக்கிரம் நடக்கணும். பெரிய பெரிய ஸ்டேஜ்ல உங்க எல்லாரையும் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் மாப்பி, எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட். உங்களோட அந்த வட சென்னை ஸ்கூப் அது மட்டும் ஒரு பண்ணிடலாமா? சரி, ஆக்ஷன். அப்படி என்றால் என்னை கொன்று விடுவான் அவன். அம்மாளை வலை திருடி பொடி விட்டு ஆளான கல்வனவன், அவனுக்கு நான் அஞ்ச வேண்டுமா? நான் என்ன செய்தேன் என்று என்னிடம் கோவித்துக் கொள்கிறீர்கள்? மா சந்திரா, உன் மீது கோபம் கொள்வேனா? மா சந்திரா, என்ன கோச்சிங் போறியா? அது கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார். டேய், யாரடா இவர்கள்? எங்கிருந்துடா வந்திருக்கிறார்கள்? அல்லையில் 2 குத்துதான் குத்தினோம். டேய், அவன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டானடா. சூப்பர் 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 சூப்பர். எங்களை ஆதரிக்கும் ஃபண்டமெண்டல் நண்பர்களுக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஆமா, நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ஃபண்டமெண்டல்ஸ்க்கு. இதுக்கப்புறமாவும் இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். உங்க சப்போர்ட்ல தான் நாங்க வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபண்டமெண்டலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபண்டமெண்டல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆமா, ஃபண்டமெண்டல் OG ஃபண்டமெண்டல் இருக்கும் யூடியூப்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடி சீக்கிரத்துல வீடியோ போடுவோம். கூலி படத்துல ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்